எவ்வளவு வன்மோய மேல வச்சிருக்கீங்க எதுவும் தெரியாது. என்ன டார்கெட் பண்ணிதான் ஒண்ணு கூட இவங்க பக்கம்லாம் இல்ல, எல்லாருக்கும் அப்படி என்ன என் மேல காண்டுன்னு தெரியல. சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது சனி தான் நான் கும்பிட்டுருக்கிறேன். கும்பிட்டுட்டு தான் இன்ட்ரோவே எடுத்துன்னு இருக்கிறேன். எப்படி கும்பிட்டுருக்குறேன்னு பாருங்க. இதுதான் எங்கள் பூஜை அறை, சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இது பூஜை அறை கிடையாது. நாங்களாம் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்களாம் உருவாக்கிறது. பூஜை ரூம் இல்லாததுன்றதுனால எங்கள் பூஜை ரூம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேச முடியலமா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. எனக்கு கால் வலி ஒரு பக்கம், உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளம். எப்பயுமே 3ஆம் சனி தான் நான் கும்பிடுவேன். சரி, உடம்பு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. ராத்திரி போய் ஊசி போட்டு வந்து கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. சரி, அதனால் 2ஆம் சனி கும்பிட்டுருவோம். அடுத்த சனிக்கிழமை 3ஆம் சனிக்கிழமை வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாம் செஞ்சு வச்சு கும்பிட்டுருவோம் அப்படின்னு 2ஆம் சனி கும்பிட்டுட்டேன். உங்கள் வீட்டில் 2ஆம் சனி யார் யார் கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நான் சாப்பாடு செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான வடை செஞ்சுருக்கேன். சாம்பார், சாதம், 3 வகையான பொரியல், பாயாசம், அவ்வளோதான் செஞ்சுருக்கேன். நம்ம ஸ்ரீமாக்கு வந்து தூக்கம் வந்துச்சு. ஸ்ரீமா இங்கே பாரு, நாம போட்டேன் ஸ்ரீமாக்கு. எங்க நாம எங்க ஸ்ரீமா? டேய் 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 நாம எங்க? அங்க வச்சு வெள்ளம் வச்சு வேற என்ன வேணும்? நான் பூஜை பண்றேன். தண்ணி எடுத்து தண்ணி பெரிய டம்ளர்ல ஏதாச்சும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வந்து போய் சூரியனுக்கு குச்சி சாம்பிராணி ஏத்தி. குச்சி சாம்பிராணி இங்க இருக்கா? இல்ல தானே? குச்சி சாம்பிராணி இங்க இல்ல தானே? அங்க என்ன முடியலையே. ஸ்மைல் சிவா ஸ்மைல். தாத்தா முத்தா முத்தா முத்தா. அவன் எடுத்து வந்து வச்சிக்கிறான். ஸ்ரீமா தாத்தாக்கு முத்தா, தாத்தாக்கு முத்தா. முத்தா முத்தா கொடுக்க மாட்டான், மூடில இப்போ. ஸ்ரீமா முத்தா. பா இன்னொரு சாம்பிராணி. ஏய் அது பரவாயில்ல சொல்றா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, நாராயணமூர்த்தி கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பொண்டாட்டிக்கு சேர்ல உட்காந்து, புருஷன் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. வீடியோவில் சொல்லன்னு கீழே உட்காந்துருந்தாங்க. நல்லபடியாக நான் சாமி கும்பிட்டுட்டேன். ஏழுமலையான உங்கள் வீட்டிலலாம் எப்படி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி சாமி கும்பிட்டு நல்லா கும்பிட்டுருக்குன்னா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப கால் வலியிலேருந்து வந்து உட்காந்துட்டப்பா, யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன் அபி இருக்கும்போது நீங்கள் ஏன் கால் வலியோடு செய்யணும்னு சொல்லிட்டு யாரும் கமெண்ட்டில் கேட்டுறாதீங்க. அபியை வந்து கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு கிச்சு சபியில் அவங்க சொல்லுவாங்க, எதனால அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதாவது எல்லாம் பண்றது அனாமலை ஸ்கேன் வந்து நம்ம போயிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து கம்ப்ளீட் எனக்கும் வர மாட்டேங்குது பாருங்க. பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுனால இந்த குனிஞ்சி பண்றது அதுவே வந்து பண்ண முடியல. இருந்தாலும் என்னால முடிஞ்சது சாமிக்கு வந்து அந்த ஆரத்தி காட்டுறது அதெல்லாம் மட்டும் நான் வந்து பண்ணிட்டேன். எல்லா வேலையும் அவங்க பாத்துட்டாங்க. கடைசியில பேர் மட்டும் நான் கொஞ்சம் லைட்டா ஒன்றும் கிடையாது. இனிமேல் வந்து அவங்களுடைய குடும்பம், அவங்க வாழ்க்கை தான். நம்மளால முடிஞ்சது நம்ம செஞ்சு கொடுக்கணும். அட்லீஸ்ட் சாமி கும்பிட்டுதாச்சும் வச்சு சாமி கும்பிட்டோம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அதனால சாமியை வந்து கும்பிடுவான்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து Q&A போட்டிருந்தால கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதை வந்து இந்த வீடியோக்கு அப்புறமா வந்து போடலாம். அதெல்லாம் அப்போ Q&Aல பார்க்கலாம். Q&Aல படிச்சு காட்டுறோம், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நிறைய பேர் இங்கிலீஷ்ல பண்ணிருக்கிறதுனால வந்து ஆன்டிக்கு வந்து தங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு தமிழ் ஒழுங்கா தெரியல. தங்கிலீஷ் வந்து படிக்க மாட்டாங்க, இங்கிலீஷ் படிக்க மாட்டாங்க. அதனால நாங்க தான் எல்லா கமெண்ட்டையும் பார்த்தேன். நீங்க திட்டினாலும் அவங்க தான் பற்றி சொல்லணும், வாழ்த்தினாலும் அவங்க தான் பற்றி சொல்லணும். மேல வச்சிருக்கீங்க எதுவும் தெரியாது. சும்மா வீடியோ பேசுவேன், இது பண்ணுவேன். நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்த வீடியோ என்ன டார்கெட் பண்ணிதான் ஒண்ணு கூட இவங்க பக்கம்லாம் இல்ல, எல்லாருக்கும் அப்படி என்ன என் மேல காண்டுன்னு தெரியல. ஸோ வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க சிறப்பா என்ன வச்சு. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஒன்று கூட வந்து நம்ம எந்த ரிமூவுமே பண்ணல, அப்படியே இருக்கு. அது அப்படியே இவங்ககிட்ட கேட்டு இவங்க வந்து ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, ஓகே. வந்து புரட்டாசி முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து Q&A வீடியோவில் பார்க்கலாம். டாடா சொல்கிறேன். 3ஆம் சனிக்கிழமை கும்பிட்டுட்டு என்ன செய்யறேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சமையல் வீடியோ நடுவில் அப்புறம் கொஞ்சம் இன்னொன்று ஆரம்பிச்சிருக்கேன், அது அப்புறம் சொல்கிறேன் என்ன. சரி, ஓகே. டாடா. சரி, பாய்.